நான் கேரளா ஸ்டேட்ல இருக்கேன். மூணாறுல இருக்கேன். மூணாறுல. சரிங்க. அங்க எனக்கு வயிறு வலி பேக் பெயின் இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஆஸ்பத்திரியில் கம்பெனியில் வேலை செய்கிறதுனால அங்கே ஜிஹெச்சில் இருந்தோம். அங்கே இருந்து அவங்க 10 நாளாக அங்கே ஜிஹெச்சில் அட்மிட்டில் தான் இருந்துருந்தாங்க. வச்சு காலையில் நைட்டு குளுக்கோஸ் போட்டு பார்த்தாங்க. அதில் அப்படியே மஞ்சள் காமல் ஆயிடுச்சு. ஒன்றுமே குறையவே இல்லை. நாங்கள் அதை துண்டு வாங்கிட்டு போகிறோம்னு சொல்லுவோம், வெளியில் போய் பார்த்துக்கிறோம்னு சொல்லுவோம். தேனிக்கு துண்டு தரேன் நாங்கள். தேனி கோட்டையில் தரேன் நாங்கள் வேண்டாம்னு தேனிக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நைட்டு போனோம், காலையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு 10-15 பேர் வந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு பயந்துட்டு நாங்கள் அங்கேயே ஆப்ரேஷன்னா அந்த பித்தப்பை அந்த கால் பிளாடரை எடுக்கணும். பித்தப்பையில் கல் இருக்கு, மஞ்சள் கம்மலம் இருக்கு, அதை எடுத்தாதான் மஞ்சள் கம்மலம் குறையும்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே அதை வாங்கிட்டு துண்டு வாங்கி லிஸ்ட் வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம், மதுரைக்கு வந்துட்டோம். தேனியில இருந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாங்க. தேனிலையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களும் அதே மாதிரி தான் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அவங்க போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்து மறுநாள் காலையில் காட்டவும் அவங்க உடனே ஐசியூவில் நைட்டு 9 மணி இருக்கும், ஐசியூவில் அட்மிட் போடுங்க. மதுரையில் அட்மிட் போடுங்க, காலையில் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அட்மிட்ல அந்த உடனே 1 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க. அப்போ நாங்கள் மொத்தம் எவ்வளோ பேமெண்ட் ஆகும் கேட்போம். 5 லட்ச ரூபா பக்கம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 5 லட்ச ரூபாலாம் முடியாது, நாங்கள் வேணால் காசு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அங்கேயே அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு மூணாருக்கு வந்துட்டோம். இங்கே மறையூரில் என் பொண்ணு ஒன்று இருக்கு. அங்கே வந்தோன்னா இந்த மாதிரி ஆயுர்வேதத்தில் போனால் அங்கே டாக்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ சரிட்டு இந்த டாக்டரை வந்து பார்க்க நம்மளுக்கு சொன்னது யாருமா உங்களுக்கு இங்கே இங்கே சொன்னது எங்கள் அன்னை பொண்ணு ஒன்று. அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேர் பொண்ணு பேர் செல்வராஜ். அந்த பொண்ணு சொல்லிதான் நாங்கள் சரி அப்போ நம்ம டாக்டர் ஆப்ரேஷனும் எனக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்போ சரிட்டு நம்ம இந்த டாக்டரை பார்க்கணும். அப்போ இங்கே வந்து 2-3 மாதம் ஆச்சு. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நல்லா பசி இருக்கு, உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சு, மஞ்சள் காமலையும் குறைஞ்சிச்சு. சுகர்லாம் இப்போ நார்மலாகிடுச்சு, எல்லாமே ப்ரெஷர் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ உடம்பு கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் கூடி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. வேலைக்கெல்லாம் போறீங்களா? நான் கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, சரிங்கம்மா. உடம்பை பார்த்துக்கங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் உடுமலையிலையும் போய் ஸ்கேன் பண்ணேன். அந்த டாக்டர் சொன்னாங்க எல்லாம் நார்மலா இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதனால ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர் பார்க்க வந்தேன். சரி சரி, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. டாக்டருக்கு தான் எனக்கு ரொம்ப நன்றி. கடவுள் அன்னைக்கு என்னைய கைவிட போய் தான் நம்ம இங்கே டாக்டர் வந்து பார்த்துருக்கேன். கடவுள்லாம் கைவிட மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை. அன்னைக்கு நான் ஆப்ரேஷன் சொல்லி சரின்னு சொன்னா எங்க வீட்டுல எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணத்தான் சொன்னாங்க. பண்ணி உடனே அதை இது பண்ணிடலாம். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பயம். அதனால நான் டாக்டரை பார்க்க நீங்களா கடவுள் தான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நீங்க கடவுள் கைவிட்டாங்கன்னு தெரியல. கடவுள் கைவிட மாட்டாரு. டாக்டருக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, சரி, ஓகே ஓகே.